வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் ஐயா டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். டெல்லிக்கு சிரித்த முகத்தோடு தனி விமானத்தில் ஏறும்போது ஒரு ஸ்மைலு, காரில் இருந்து சிரிச்சுக்கிட்டே டாட்டா காட்டிட்டு சிபிஐ அலுவலகத்துக்கு உள்ளே போயிருக்கார் விஜய் அவர்கள். எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் வடிவேல் இதெல்லாம் காமெடியாக ஃபஸ்ட்டாப்லையே முன்னாடியே நானும் ரவுடி தான் இந்த இதில் வண்டி ஏறுவாப்பில், சரி நான் ஜெயிலுக்கு போகிறேன் சிரிச்சுக்கிட்டே ஏறும்போது. ஆனால் அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குது? அவங்க என்ன சொல்ல, நீ யாரா கோமாளி வண்டியில் ஏறுறேன்னு. அதே தான் அந்த காமெடியை ரியலாக நீங்கள் பார்க்குறீங்க, அதை விஷுவலாக நீங்கள் பார்க்குறீங்க. அதை வடிவேல் நடித்ததை பார்த்தீங்க, இப்போ விஜய் நடிக்கிறத பார்க்குறீங்க, அவ்வளோதான். இல்லை சார், ஒரு அது அது கான்ஷியஸாக பண்ணதா ஒரு இமேஜ் கிட்ட? ஆமாம், விஜய் பண்ணுற எல்லாமே கான்ஷியஸாக பண்ணுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை காலையில் ஒரு 5:30 மணிக்கு போய் கதவை தட்டியிருக்காங்க. திடீர்னு விஜய் கேட்டிருக்காப்புல கருப்பு சட்டை வேணும், எதுக்கு அப்படின்னா பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு வெளியில் புரிஞ்சுக்கணும். உள்ளே நான் காலில் விழுந்து கதறினா கூட வெளியில் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஆனால் வெளியில் நான் கருப்பு சட்டை போட்டு போகிறேன்னா பெரியாரோடைய தம்பி, பிஜேபின்றது ஒரு சனாதனம், அதை எதிர்ப்பதற்காக, அந்த சிபிஐ எதிர்ப்பதற்காக கருப்பு சட்டை போடுறேன்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. புசியானந்த் தேடி பார்த்துருக்காப்புல, கருப்பு துண்டு தான் இருந்திருக்கு, ஐயப்பன் கோயிலுக்கு போகிற துண்டு. என்னடா பண்ணுறேன்னு ஏதாவது ஒரு கடையை உடச்சிருந்தா 4:45 எழுந்திரிச்சு நான் குளிச்சுட்டு ரெடியாக இருக்கக்குள்ள எனக்கு கருப்பு சட்டை வரணும்னு இருக்காங்க. அப்புறம் போய் எங்கே ஈசிஆரில் ஒரு கடையை திறந்து அடித்து அவர் தாவேக்காக்கானுக்கு ஃபோன் அடித்து அவன் எடுக்காமல் எங்கேயோ போய் அடித்து கடையை திறந்து, லார்ஜ் தான் அவர் சைஸ்ன்னு நினைக்கிறேன், லார்ஜோ மீடியமாக எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அப்புறம் எடுத்துகிட்டு வந்து கிளம்புற நேரத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதை போட்டு சரி ரைட் ஓகே. அது வெளியில் பெரியாரோட கருப்பு சட்டை, உள்ளே போயிட்டு ஐயப்ப சாமி மாலை போடலான்னு சொல்லி சரண்டரை. என்ன கருப்பு சட்டை போட்டுன்னு யார் சொன்னா கருப்பு சட்டை பெரியார்னு? சபரிமலைக்கு கன்னிசாமிகள் பூரா கருப்பு சட்டையும் கருப்பு வெட்டி தான் போட்டுவாங்க தெரியுமா அப்படின்னு அவங்க சாக்காயிருவேன். தம்பி அது தெரியலையே தம்பி, உங்கள் காலில் நாங்கள் விழுகிறோம் தம்பி, இவ்வளோ டெக்னிக்கலாக இருக்கீங்களே தம்பி அப்படின்ற மாதிரி. அப்போ மாலை போடல, மாலை போகிறப்ப போடுவேன் அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுத்து அங்கே உள்ளுக்குள்ளே சபரிமலைக்கு மாலை போட்டுறேன்னு சொல்லி போட்டுறது கருப்பு சட்டை, வெளியில் தீக்கான்றது பெரியார். அந்த மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்து கடைசியில் மொத்தத்தில் தெருவில் நிறுத்த போகிறாங்க. அதுதான். இல்லை சார், காலையில் விஜய் வருவதற்கு முன்பாகவே நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் போது, எங்கள் தலைவர் வராரு, பெருங்கூட்டம் வரலாம், உரிய பாதுகாப்பை நீங்கள் கொடுக்கணும். ஒரு நாய் கூட வரலையேங்க, நாய் பேய் கூட இல்லையா? இல்லை, காலையில் 2 நாயை கூப்பிட்டு போய் வெடிகுண்டு காட்சி. அவங்க நாய் சிபிஐ நாய், அது சிபிஐ நாய் வளர்க்குறாங்கல்ல, அதை கூப்பிட்டு போய் அதுக்கு இவ்வளோ நாள் தீனியை போட்டு அதுக்கு வேலையை கொடுக்காம இருந்தால் செத்து போயிடும், இல்லைன்னா மெண்டலாகி போய் அவங்களே கடிச்சுக்கணும். சிபிஐயில் நாய் வளர்க்குறாங்க, அதுக்கு தனியாக ஃபண்டு ஒதுக்கி அதுக்கு தீனியெல்லாம் போட்டு ட்ரெயினர் இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் வெடிகுண்டுக்கு வேறு நாய் தான், போலீஸ் நாய் தான் போகும். போலீஸ் நாய் போகும். பட் அதுக்கு வேலையை கொடுக்கலன்னு என்ன ஆகும்? மெண்டலாகி போய் கடிச்சு வச்சிடும். ஸோ அதனால ஏதாவது வேலை கொடுக்கணுன்றக்காக சரி இதை வச்சு செக் பண்ணுங்கன்றிருக்காங்க. அது வேறு. இப்போ ஒருத்தர் இவங்களுக்கு டெல்லி எங்கே இருக்குன்னே தெரியாதுங்க, புரியுது? அவங்க டெல்லிக்கு இதில் ஆற்காடு பக்கத்தில் டெல்லி கேட்டுன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் கூட்டமாக நின்றுட்டு இருக்காங்க, இங்கே தான் விஜய் வராரு அப்படின்னு. அந்த மாதிரி தற்கொலைகள் இவங்களுக்கு டெல்லி எங்கே இருக்குன்னு தெரியாது, இங்கே போகவும் மாட்டாங்க. இவங்களுக்கு 150 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் தான் போவாங்க. அதை தாண்டி இவங்களுக்கு விஜய் வந்தால் கூட போக மாட்டாங்க. இந்த சார், இந்த குதிரையில் வடிவேல் ஏறின பிறகு இருமா போய் சுற்றிக்கிட்டுங்க தான் வருவாங்க தான் வருன்ற மாதிரி 200 ரூபா ஆட்டையை போடுவாங்க வீட்டில். ஆட்டையை போட்டு 200 ரூபாய்க்கு போட்டாங்கன்னா எவ்வளோ போகும்? ஒரு சில வண்டி 60 120 கிலோமீட்டர் போகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, கூட இன்னொரு பையனை ஏற்றுவாங்க, அவன்கிட்ட ஒரு 200 ரூபா வாங்கி வரும்போது அந்த வண்டியில் இவ்வளோ தான் அவங்க லிமிட்டு, தற்கொலைகளோட லிமிட்டு. அதுக்கு மேலே அவங்களால போக முடியாது. டெல்லிலாம் அவங்க கற்பனையில், டெல்லியை விஜய் ரோட்லேயே சிபிஐ கூப்பிட்டு போனால் கூட, விலங்கு போட்டு கூப்பிட்டு போனால் கூட இவங்க ஒன்றுமே பண்ண முடியாது, போக மாட்டாங்க. இவங்களுக்கு தெரியாது டெல்லிக்கு எப்படி போகணும், ட்ரெயினில் போகிறதா, பஸ்ஸில் போகிறதா, சேர் ஆட்டோவில் போகிறதா அப்படின்றத இவங்களுக்கு தெரியாது. எத்தனை நாள் ஆகும், எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. சென்ட்ரல் ஸ்டேஷனே அவங்களுக்கு பாதி பேருக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. நீங்கள் டெல்லிக்கு எங்கே போகலாம்? இல்லை சார், இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் லீவுக்கு கூட்டின ஏர்போர்ட்டில் கூட்டின கூட்டத்தையே விஜய் மலேசியா போகிறதுனால அவ்வளோ கூட்டமாகிருச்சு பாருங்கள், எவ்வளோ பேர் டிக்கெட் எடுத்து போகிறாங்க, மலேசியாவினுடைய ஜிடிபியை 2 நாளில் ஏறிடுச்சுலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. லூசு கம்னாட்டிங்க தேவை. இப்போ இவர் போகிறாரு ஜிடிபி ஏறும். ஏற்கனவே தேவா கச்சேரிக்கு இவ்வளோ கூட்டம் தான் வந்துச்சு, 70,000 பேர் வந்திருக்காங்க. அவர்கிட்ட கேட்டால் சொல்ல, அவர் சிரிச்சிருக்காரு ரூமில் உட்காந்து. அவர் அப்போயே தேவா கச்சேரிக்கு போகும்போது பார்த்துருக்காரு, இவ்வளோ கூட்டம் வராங்க, இவ்வளோ பேராக இருக்காங்க இந்த ஊரில் அப்படின்னு. அப்போ விஜய்க்கு கூட 10,000 பேர் வந்திருக்காங்க, அவ்வளோதான். அவருக்கு தேவாக்கு 70,000 பேர் வந்திருக்காங்க, விஜய்க்கு 80,000 பேர். இப்போ நீங்கள் டெல்லி ஃப்ளைட்டெல்லாம் புக் ஆகிருக்கணும்ல, அப்படி எதுவும் ஆச்சா? சென்னையில் டெல்லி ஃப்ளைட் காலியாக தான் போகுது. டெல்லி ஃப்ளைட்டில் எதுக்கு எவன் போக போகிறான், எதுக்கு போகிறான்?
இவங்களுக்கு ஏர்போர்ட்டே எங்கே இருக்குது, ஃப்ளைட் எப்படி ஏறுறதுனே தெரியாது. அவங்கள போய் தற்கொலை பசங்களை போய் பேசுகிறேன். அவனுக்கு ஷேர் ஆட்டோ தெரியும், பைக்கில் போவாங்க, வீலிங் பண்ணுவான், அது பண்ணுவான், அதோட அவ்வளோதான். அப்போ நேற்று அனுப்பின மெயில் எதுக்காக? இப்போ எங்கள் தலைவருக்கு பெரிய அதான் கூட்டம் வரலாம் ஆதரவு ரிசீவ் வேலையாக தான் பண்ண இருக்கும். அவங்க பார்த்துருப்பாங்க, என்னடா இது எப்போவுமே செக் பண்ணுறது தான். யாராவது வந்து ஆஜராக வந்தால் செக் பண்ணுறது தான். ஸோ அதனால் அது மாதிரி செக் பண்ணிக்காங்க நாயை வச்சு. அது போக அங்கே தடுப்பு வேலிகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு, பேரிகார்டை போட்டு. ஒருத்தன் கூட போலையே, அப்புறம் தடுப்பு இவங்க அனுப்பின மெயிலை நம்பி டெல்லி போலீஸ் ஏதோ பெருசாக நினச்சி போயிருக்கு. கடைசியில் பார்த்தா காங்கிரஸ் கூடுற கூட்டம் கூட அங்கே கூடல. புரியுது, போராட்டம் ஈராட்டம்னா தண்ணி பீச்சு அடிப்பாங்க, அந்த வஜ்ரா வாகனத்தில் நிறுத்தியிருக்காங்க. அப்போ அங்கே தமிழன் வண்டியாக கேட்டுருந்தா சொல்லியிருப்பாங்க. அவங்க லூசு பயிலையே அதை தாண்டி வரமாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது டெல்லி எங்கே இருக்குன்னு தெரியாது. ஒருத்தன் இல்லை பார்த்தீங்களா? இத்தனைக்கு இவருக்காக எங்கள் பேரிகார்டு நாய் மட்டும்தான் இருக்குது, வேறு யாருமே இல்லைங்க. ஸ்பெஷல் டெர்மினஸ் இவர் தனி விமானத்துக்காக அதை இதை திறந்து விட்டு விஐபிகளுக்கான இடத்துல லேண்ட் ஆகிறத திறந்து விட்டு இங்கேருந்து பிக்கப் பண்ணி அப்படியே சிபிஐயும் டெல்லி போலீஸும் கூப்பிட்டுக்கிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. இறங்கின இடத்துல இருந்தே அப்படிங்கிறாங்க. ஹோட்டலுக்கு போய் கூட ஒரு ரெஸ்ட் எடுக்கலை. ரெஸ்ட் எப்படி எடுப்பார்? தூங்கினதே 2 மணிக்கு தான் தூங்கியிருப்பாப்புல. காலையில் தண்ணியை தொழிச்சு எழுப்பி விட்டுருப்பாங்க 4:45 5 மணிக்கு. அப்புறம் இந்த கருப்பு சட்டையை தேடி போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு நேராக அங்கே போக வேண்டியதான். கிறிஸ்டின் கேட்டான்னா கருப்பு சட்டையை போட்டு வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டிருக்கேன்றது, இந்து கேட்டான்னா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன்றது. அப்புறம் தீக்காக்காரன் கேட்டால் நான் வந்து பெரியார் பேரங்கிறது. அவன் பிஜேபிக்காரன் கேட்டான்னா நான் ஆன்மீகவாதி, இமயமலைக்கு போகிறேன் கருப்பு சட்டை போட்டுன்றது. இப்படி ஒரே சட்டைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. யார் கேட்குறாங்கிறத பொறுத்து அவங்கள சொல்லிக்க வேண்டியது, அவனா புரிஞ்சுக்கன்றாங்க. இப்போ சிபிஐ ஒரு 38 கேள்வி எடுத்து வச்சிருக்கு அப்படின்னு டெல்லியிலேருந்து ஒரு மூத்த ஊடகவியலாளர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் இது போகிறாளுங்க, நீங்கள் வேறு 38 கேள்வி எழுதி இவன்ட்ட தான் கொண்டாந்து கொடுத்தா பார்த்துங்க 38 கேள்வி. ஒரு பாவம் ரிட்டையர் ஆனாலும் வீட்டில் பால் வாங்கிட்டு இருந்தால் யூடியூப் வந்ததுனால இப்போ அவங்களுக்குலாம் போகுது. இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி இன்னைக்கு அவர் அங்கே போகிறாரு, நேற்றுக்கு முந்தா நேரத்துலாம் இங்கே அந்த கேரவனை எடுத்து அதில் தூசி தட்டி செஞ்சு காட்டி கரூருக்கு கூப்பிட்டு போய் இதுலேருந்து எதுவும் கொஷின் ரெடி பண்ணாங்களா, இல்லை அது பில்டப்பா? இல்லை பில்டப், அதாவது இப்போ என்னன்னா உள்ளே கூப்பிட்டு போய் சில கொஸ்டின் கேட்பாங்க. இன்னைக்கு கேட்குறாங்களா இல்லை நாளைக்கு கேட்குறாங்களான்னு தெரில. இவர் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. பணிஞ்சு போனால் பாயாவும் முட்டையும் வைப்பாங்க, இல்லை அப்படின்னா இன்றைக்கி விசாரணையே பண்ண மாட்டாங்க, நாளைக்கு வர சொல்லிடுவாங்க. அதுக்காக தான் இங்கே ரூம் போடுறதுக்கு மேனேஜர் போயிருக்காரு, ரூம் போட்டு வச்சுருக்காங்க. முன்னாடி போயிட்டு ஆதவர்ஜுனா தரப்பில் ரூம் போட்டிருக்காங்க. ஆதவர்ஜுனா ஒரு வாரமாக டெல்லியில் அந்த ஏற்பாடுகளை தான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் தலைமுறை ஃபோன் பண்ணால் ஆன்லைனில் புக் பண்ணால் ரூமை புக் பண்ண போகிறாங்க. இதுக்கு எதுக்கு 3 நாள் போய் ஏற்பாடு பண்ணுறாங்க? ஹோட்டலுக்கெல்லாம் பாதுகாப்பு கேட்குறாங்க சார். அங்கே போலீஸ்கிட்ட, டெல்லி போலீஸ்கிட்ட ஒரு ஹோட்டலு வந்து போகிற வழி இந்த கரூருக்கு போகிறப்ப க்ரீன் காரிடார் மாதிரி கேட்டாங்களே, விட்டா அப்படி கேட்பாங்க. இல்லை பிரதமர் கார் வரக்கூடாது கூட வரக்கூடாதுன்னு இருப்பாங்க. யார் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ யாருமே 3 நாளைக்கு வெளியே போகக்கூடாது, ஏன்னா விஜய் வராரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்களும் சரிங்கன்னு இருப்பாங்க. அவங்க மொத்தத்துக்கு என்னென்னா இவங்க மென்டலாக இல்லை, இவங்களுக்கு இதில் என்ன கணக்கில் சேர்க்குறதுனே தெரிலன்ற மாதிரியான ஒரு நிலைமையில தான். இத்தனைக்கு டெல்லி போலீஸ் அமித்ஷா கண்ட்ரோலில் இருக்குது. நான் வந்தேன்னா அங்கே ஏற்கனவே ஒரு முறை இங்கே சென்னையில் ஒரு பத்திரிகை எடிட்டரை சந்திக்கணும்னு அவர் சொன்னாருன்னதும் ஆஃபீஸ்க்கு வாங்கினா அவங்க கூப்பிட்ருக்காங்க. சரின்னுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி நாங்கள் வருவோம், ஆனால் உங்கள் ஆஃபீஸில் லத்தி சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளோ கூட்டம் கூடிரும், பரவாயில்லையா, அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னு அவங்க எடிட்டோரியலில் அதை எழுதியிருந்தாங்க. ஒரு தலைவர், அரசியல் தலைவர் பேசுகிற பேச்சா எதுங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க. இது அமித்ஷாக்கிட்ட இப்படி அப்படி நீங்கள் மிரட்டெல்லாம் ஒரு கெத்து காட்டுறீங்களா, இல்லை அது என்னவா? அமித்ஷா காட்ட முடியாது, கெத்தெல்லாம் காட்ட முடியாது. நீங்கள் என்ன மம்தா பானர்ஜி? ஆமாம், இன்றைக்கி வந்து கூட்டு உட்கார வச்சுருவாங்க. உள்ள வெளியே பில்டப்பாக தான் கூட்டு போவாங்க, உள்ளே என்ன நடக்குதுன்ற ஐயோ அப்பான்னு சவுண்டு தான் கேட்கும். அது வடிவேலு சவுண்டு, இது கவுண்டமணி ஏன்னு உள்ள சத்தம் போட்டுட்டு அருவாள் எடுத்து வெளியில் ஓடுற மாதிரி தான் போகும். அதே மாதிரி வடிவேல் இதெல்லாம் எடுத்துட்டாப்ல, படத்துலேயே சீன்லாம் வச்சுட்டாப்ல. தண்ணி அடித்து விசாரிப்பாங்க, சார் நல்லா அடிங்க சார், நல்லா குளிச்சுக்கிறேன், தண்ணி நிப்பாட்டாதீங்க அவர் குத்துனதும் அந்த மாதிரி தான் இப்போ நடக்கும். இன்னைக்கு கூட்டு போய் உட்கார வச்சுருவாங்க, உள்ளே சிரிச்சிட்டே இருந்தேன்னு உள்ளே கேள்வி கேட்பாங்க, எதுக்கு சிரிச்சிட்டே வந்தீங்கன்னு சிரிப்பாங்க. இதெல்லாம் வெளியே வச்சுங்க. இல்லை சார், வெளியே நடித்தா தான் நான் வாழ முடியும், என்னுடைய ஃபாலோயர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க, எனக்காக உயிரே விடுவாங்க. நாங்கள் வந்து உயிரை எடுத்து தான் எங்களுக்கு பழக்கம், தவிர உயிரை விட்டு பழக்கம் கிடையாதுன்னு சிபிஐ. இல்லை அவர் சொன்னதும் எனக்காக உயிரை விடுவாங்கன்னு கேஸ் எடுத்து அந்த மாதிரி 41 பேர் விட்டுருக்காங்க. உங்களுக்காக விட்டாங்களா, இல்லை உங்களால் விட்டாங்களா, உங்களுக்காக விட்டாங்களா இல்லை உங்களால் விட்டாங்களாங்கிறது தான் கேஸு. எஃப்ஐஆர் அதுக்கு தான் வந்து எங்கிட்ட அதே டைலாக் சொல்கிறீங்களா தம்பி அப்படின்ட்டு, என் நெஞ்சில் குடியிருக்கும் சிபிஐ ஆஃபீஸர் அவர்களே அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே
உட்கார வச்சுருவாங்க, விசாரணை பண்ணாமல் உட்கார வச்சு சாயந்தரமாக அதுக்கும் இவங்க தயாராக இருக்காங்க. விஜய் வந்து தனியாக செவுத்தை பார்த்து உட்கார வச்சிங்கனாலும் 5 மணி நேரம் உட்காருவார். ஏன்னா அவருக்கு அது ப்ராக்டிஸு, யாரோடையும் பேச மாட்டார். ஆனால் கூட்டத்தில் உட்கார வச்சா தான் உட்கார மாட்டார் அவர். அப்போ அந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றும் இல்லை, விஜய் நடுவில் சேர் போட்டு உட்கார வச்சு சுற்றிலும் ஒரு 50 பேரை உட்கார வச்சிட்டாங்கன்னா விஜய் என்ன பண்ணுவார்? தனியாக உட்காரா தானே உட்காருவேன். ஆளாளுக்கு 50 ஆஃபீஸரை உட்கார வச்சுருக்காங்க, எல்லாம் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு 5 மணி நேரம். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? விசாரணை அப்படி தான் இருக்கும், சிபிஐ விசாரணை அப்படி தான் இருக்கும். விஜய் உட்கார வச்சுட்டு ஒரு 50 பேர் உட்காந்துட்டு விஜயை முறைச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. எப்படி இருக்கும்? சாயந்தரம் ஆனோடனே சரி போயிட்டு வாங்கன்றாங்க. இப்படி 2 நாள் பார்த்தீங்கன்னா விஜய் மெண்டல் ஆகி கிறுக்கு பிடிச்சி போயிடும். பார்ப்போம் சார். ஒரு விரிவான ஒரு இடம் உங்கள் நேரத்துக்கு போகிறதுக்கு மிக்க நன்றி சார்.